சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகரியா 1:14. அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஹalleluya. இந்த மாதம் கர்த்தர் கிருபையாய் தந்த வார்த்தை, மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எருசலேமின், அதாவது தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோனுடைய நிலைமை ரொம்ப நெருக்கமாக, மிகவும் பரிதாபமான சூழ்நிலையில் இருப்பதை பார்த்து அதற்கென்று நியமிக்கப்பட்ட தூதன் ஆமென் ஆண்டவரை பார்த்து கெஞ்சி நிற்கிறார். எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று. எந்த மட்டும், எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, எந்த மட்டும் இவங்களுக்கு இறங்காதிருப்பீர் அப்படி கேட்கும் போதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை இது. ஆமே, நான் சும்மா இருக்கிறேன் நினைக்கிறியா? அவன் கஷ்டப்படும் போது நான் கண்டுக்காமல் இருக்கிறேன் நினைக்கிறாயா? சீயோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் மகா வைராக்கியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். இங்கே 2 விதமான கோபத்தை பார்க்க முடிகிறது. கொஞ்ச கோபம், கடும் கோபம். இந்த நாளிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொஞ்ச கோபத்துல அவர் ஏதோ பனிஷ் பண்றாருன்னா அது சிக்ஷை, நாம் திருந்துவதற்கான அல்லது நம்மை திருத்துவதற்கான சிக்ஷை. ஆனா கடுங்கோபத்தில் அடிக்கிறார் தெரியுமா? இந்த கடுங்கோபத்தில் அடிக்கிறது தண்டனை. அந்த தண்டனை, கடுங்கோபத்தில் அடிக்கிறதெல்லாம் அழிக்கிறதற்கு. நீங்க வேதம் முழுவதும் இதை பார்க்க முடியும். ஆனா கொஞ்சம் கோபத்தில் தண்டிக்கிறார் தெரியுமா? அது நம்முடைய நன்மைக்காக. ஹல்லேலூயா. நீங்க என்னாகமத்தில் ஆண்டவர் கோபத்தில் ஒருத்தங்களை தண்டிச்சிருப்பாங்க. யார் அப்படின்னா மிரியா மேலையும் ஆரோன் மேலையும் கோபம் வந்துச்சு. ஆனா வாய் கொஞ்சம் ஜாஸ்தி யாருக்குதான்? ஆமென். ஹல்லேலூயா. இப்பதான் சகோதரர்களுக்கு லைட் சொல்லுங்க, ஒரு ஆள் தலையாடுறாங்க, சொல்லுங்க. அதான் இந்த செய்திக்கு தாங்க இவ்வளவு இத்தனை வருஷம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் கோபத்தில் எழும்பி போனார் அப்படின்னு இருக்கும். என்னாகமம் 12:9 அவர் கோபத்தில் போய்விட்டார். ஏன்னா கோபம் வந்துச்சு. அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? கோபம் வந்து என்ன பண்ணிட்டார்? இருக்கிறீங்களா? நீங்க போயிட்டீங்களா? கோபம் வந்தது, அவர் என்ன பண்ணிட்டார்? போய்விட்டார். இதே இது சத்ருவா இருந்திருந்தான்னு வைங்களேன், அந்த இடத்துல நின்று ஒண்ணு இல்லை உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பார். இங்க பாத்தீங்களா? இதுதான் அந்த முகத்தை சில நேரத்தில் ஏன் மறைக்கிறீங்க ஆண்டவர்? இதான் கோபம் வந்துச்சு, சரி நான் போறேன் அப்படின்னு போயிட்டேன். சில பார்த்துருக்கீங்களா? அப்படி பேச்சுவார்த்தை கொஞ்சம் அப்படி போகும்போது உங்கள்ட்ட எல்லாம் பேச முடியாது அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. அது பேசக்கூடாதுன்னு இல்லை, பேசுனா என்ன ஆயிரும்? பிரச்சனை ஆயிரும். அவர் கோபத்தில் போய்விட்டார். அவர் போனதும் மிரியாமுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். ஆரோன் மோசே கிட்ட சொல்ல, மோசே ஆண்டவரை பார்த்து கெஞ்சுகிறான், ஆண்டவரே அவளை குணமாக்குங்க ஆண்டவரே, இப்படி அடிச்சிட்டீங்களே ஆண்டவரே. சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 14வது வசனத்துல, மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானா அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? 7 நாள் வெட்கப்பட வேண்டாம். எப்படி கொண்டு வரார் பாருங்க. இது ஒரு அப்பா பிள்ளை அடிக்கிற அடி அப்படிங்கிறார். ஒரு அப்பா பிள்ளை அடிக்கிற அடி. ஒரு தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாம். அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டது, பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள். அப்ப இங்க அவர் அடிக்கிறது எதற்காக? விலக்குவதற்கா, சேர்ப்பதற்கா? அவர் விலக்குறதே எதுக்குதான்? சொல்லுங்க. இதுதான் அவருடைய மனதில் இருப்பது. அவர் மனசுல இதுதான் வச்சிருக்கிறார். ஆண்டவர் இப்படி போட்டு அடிக்கிறீங்க, மத்தளத்துக்கு 2 பக்கம் தான் அடி விழுது, எங்களுக்கு சுத்தி சுத்தி அடி விழுது. ஆண்டவரே இங்க பாரு, நான் உன்னை அடிக்கிறதே அணைக்கிறதுக்கு தான்.
நான் உன்னை விளக்குறதே சேர்க்கிறதற்கு தான். இது ஒரு தகப்பனாய் இந்த இடத்துல தேவன் யாராக சிருஷ்டிக்கிறார் அப்படின்னா ஒரு தகப்பனாக சிருஷ்டிக்கிறார். ஒரு தகப்பனாக. இதே ஆண்டவர் கோராகின் கூட்டத்தார் அடிச்சார் பாருங்க. ஆமென். கோராகின் கூட்டத்தார் அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், லேவி கோத்திரம் தான், எல்லாம் ரைட்டு தான். அவங்க மிஞ்சி மிஞ்சி போயிட்டாங்க. அதாவது இந்த கொஞ்ச கோபத்துல திருந்தல, பல முறை நிறைய சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த கோராக் ஒவ்வொன்னையும் பார்த்து 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 வந்து எண்ணாகும் 16 படிச்சீங்கன்னா தெரியும், ஒரு 250 பேரை கையில் எடுத்துட்டான். எடுத்து மோசைக்கு ஆரோனுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க மட்டும்தான் ஆசாரியர்களா, நாங்க இல்லையா? ஏன் நாங்க தூபம் காட்டினா தூபம் எழும்பாதா? எங்களுக்கு ஜெபிக்க தெரியாதா? எங்களுக்கு பாட தெரியாதா? எங்களுக்கு ஆராதிக்க தெரியாதா? அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மோசே அப்படி முகங்குப்புற விழுந்துட்டார். ஆனாலும் நிக்கிறாங்க, துணிஞ்சு நிக்கிறாங்க. மோசே வான் பண்றார், நீங்க மிஞ்சி போறீங்க. அவங்க ஆரோன் மோசேட்ட சொல்றாங்க, நீங்க ஓவரா போறீங்க. மிஞ்சி போறீங்கன்னு என்ன? நீங்க ஓவரா போறீங்க. மோசே சொல்ற, நீ தாண்டா ஓவரா போற, இப்படி பண்ணாத. இல்ல நாங்க இப்படிதான் இருப்போம், இப்படிதான் இருப்போம். ஆண்டவருக்கு கோபம் எழும்பிச்சு பாருங்க. என்னாகும் 16வது அதிகாரம் அதனுடைய 32, 33 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் வீடுகளையும், இது வந்து இது சரியான பனிஷ்மெண்ட். இது வந்து அழிவதற்கான தண்டனை. அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு, நான் வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம், அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. 2 எல்லாருமே இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவங்க, மேகத்துக்கு கீழே சேர்க்கப்பட்டவங்க, மன்னாவை புசித்தவர்கள், கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள். இந்த 2 விதத்துல ஆண்டவர் டீல் பண்றத வேதம் நமக்கு காண்பிக்கிறது, வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அப்ப இந்த கொஞ்ச கோபத்துல நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நான் மாறுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், நான் திருந்துவதற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த கொஞ்ச கோபத்தை எதாக்கிடக்கூடாதுன்னா அதிக கோபமாக்கிடக்கூடாது. தேவனை பரீட்சை பார்த்த ஒருவனும் கானானுக்குள் வருவதில்லை என்று கர்த்தர் சொல்லவில்லை. மாறாக இதோடு கூட என்னை எத்தனை முறை பரீட்சை பார்த்த? 10 முறை பரீட்சை பார்த்த. 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுக்கு மேல அவருக்கு பொறுக்க முடியவில்லை. ஆமென். எரேமியா 15வது அதிகாரத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது. எரேமியா 15வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தின் பிற்பகுதியை வாசியுங்கள். நான் பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம் கர்த்தர் யார் தெரியுமா? நம்ம அவரையே எப்படி ஆகிட்டோம் பாருங்க. அவர் யார் தெரியுமா? அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அப்படி ஆண்டவரே இதோ வரோம், உங்களே நாங்க டயர்ட் ஆக்கிறோம் பாருங்க. ஏசாயாவை கொண்டு சொல்லுகிறார், அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இளைப்படைவதும் இல்லை. எரேமியாவை கொண்டு சொல்றார், பாப்பஸ்பா நான் இளைச்சு போனேன், உன்னால நான் டயர்ட் ஆயிட்டு, நான் பொறுத்து இளைத்து போனேன். அப்படி ஒரு நிலைமை வரும்போதுதான் கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுமா? என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன் அப்படிங்கிறார். மிரியாமுக்கு கொடுத்த தண்டனை என்பது அவ அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்கான தண்டனை. கோராகுக்கு கொடுத்த தண்டனை என்பது அவனை வேண்டவே வேண்டாம், அவன் வீட வர விழுங்கி போட்டுச்சான். அதாவது அவன் கோராகு அப்படிங்கிற ஒன்னையுமே அவர் பார்க்க விரும்பல. அவன் பேரே இருக்கக்கூடாது, எதையுமே அவர் பார்க்கவே விரும்பல. பூமி தன் வாயை பிளந்து. எனவே தான் ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம் இது. அவர் கொஞ்சம் கோபம். இன்னைக்கு நான் நிர்மூலமா இருக்கிறேன்னா
ஆண்டவர் சில நேரத்துல சில சிக்ஷைகளை தருகிறார், சில காரியங்களை தடுத்து வைத்திருக்கிறார், சில மதில்களை எழுப்புகிறார், சில முட்களினால் சில காரியங்களை அடைத்தும் என்னை ஜீவனோடு காக்கிறார் என்றால் ஒரு காரியம் தெரியும், அவர் தகப்பனாக தான் நிற்கிறார், அவர் தகப்பனாக நிற்கிறார். இந்த காலை வேளையில எத்தனை பேர் இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடிகிறது? 1 சாமுவேல் 25வது அதிகாரத்திலே 2 கேரக்டர் சொல்லப்படுகிறது. ஆமென். அதை வைத்துதான் இந்த நாளில இந்த செய்தி கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் காண்பித்த வெளிச்சத்தின் பிரகாரமாக அந்த 2 பேர் வேற யாரும் கிடையாது. ஒருவன் பெயர் நாபால், நாபாலுடைய மனைவி, அவ பேர் என்ன தெரியுமா? அபிகாயில். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 3வது வசனத்திலே அந்த 2 பேரை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலி, அபிகாயில் மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அழகுள்ள ரூபவதி, அவ ரொம்ப நல்லவ. ஆனா இந்த நாபால் இருக்கிறான் தெரியுமா, முரடனும் துராகிருத்தனுமாய் இருந்தான். அது வாசிக்கும் போதே அப்படின்னா என்ன அப்படின்னா, மோசமானதை செஞ்சிட்டு இருப்பான், தீமையானதை நடப்பிக்கிறவன், அவனுக்கு நன்மை செய்யவே தெரியாது. ஆமென். நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாபால் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க போய் கண்ணாடியில பார்க்கணும். அபிகாயில் யாருன்னு தெரியணும்னாலும் நீங்க கண்ணாடியில தான் பார்க்கணும். அப்போ ஒரு காரியம் உங்களுக்கு செய்தி எங்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். இந்த 2 யாருதான்? ஆமே. 1 கொரிந்தியர் 2:13 பவுல் அப்படித்தானே சொல்லுவார், அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால் எழுதப்பட்டிருக்கிறது? தேவ ஆவியால் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இது ஆவிக்குரியவை. அப்படிதான் பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரித்திரமாய் படித்துட்டு போனா நாபால்னு ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இந்த நாளிலே ஆமே நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். இந்த நாபால் நம்மில் அழிந்தால் அபிகாயில் வெளிப்படுவாள். அபிகாயில் வெளிப்பட்டாள், ராஜாவுக்கு மணமாட்டி ஆவாள். ஆமென். பெரிய செய்தி, எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கிறேன். இந்த 2மே நம்ம கிட்ட இருக்கு. இதுதான் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 7வது அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களிலே, ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இந்த நன்மை தான் அபிகாயில், தீமை தான் யாரு? சத்தமா சொல்லுங்க. நாம் இந்த 2 பேரும் இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஒரு 1 hour கேட்டுட்டே இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில். ஏன்னா அங்க நாபால் புருஷனும் அபிகாயில் யாரு? மனைவி. புருஷனும் மனைவினால என்ன? இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சம். அப்ப இவர்கள் 2 அல்ல 1. ஆமென். நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிற எல்லாருக்கும் அப்படிதானாங்க. செய்தி கேட்கும் போது இன்னையில இருந்து அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சர்ச்சில இருந்து ஒரு செய்தி முடியறதுக்குள்ள அபிகாயில் ஹலோம்பாங்க. வீட்டுக்கு போனது நாபால் வெல்கம் அடிவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ ஓரளவுக்கு பிடி கிடைக்கும் நினைக்கிறேன். ஆமென். ஓ, முதல் பாயிண்ட்ல அபிகாயில் வந்துருவாங்க. பிரைஸ் தி லார்ட், க்ளோரி. ஆமென். வீட்டுக்கு போனதுமே நாபால் நல்ல விருந்து வச்சிருந்தானா இருக்கு. ஆமென். கைகள் ஏசாவின் கைகள் சத்தம் யாக்கோபின் சத்தம் போல சர்ச்சுக்குள்ள அபிகாயில். அதுவும் 3வது பாட்டு கொஞ்சம் டெம்போலாம் அடிச்சாதான்
நம்ம அம்மா மெதுவா எழும்புவாங்க. ரைட். அடுத்து சொல்றாரு, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களிலே இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. சிறையாக்கி கொள்ளுகிறது. நாபாலும் அபிகாயிலும் இருந்தாலும் டெசிஷன்லாம் யார் தான் இப்ப இதுவரை எடுத்துட்டு இருக்கிறா அப்படின்னா நாபால் தான் எடுத்துட்டு இருக்கிறான். உள்ளான மனுஷன் அபிகாயில். ஆமென். வெளியான மனுஷன் நாபால். இந்த நாபால் அழிந்தால் அபிகாயில் ராஜாவுக்கு மணவாட்டி ஆவாள். ஆமென். இந்த நாபால் யார் அப்படின்னா, இந்த நாபால் ராஜாவை அதிகமாய் கோபத்துக்குள்ளாக்கினவன். அபிகாயில் ராஜாவை குளிர பண்ணினவள். ராஜாவை அதிக கோபத்துக்குள்ளாக்கினவன் தான் யார் அப்படின்னா இந்த நாபால். இந்த நாபால் எப்படி கோபத்துக்குள்ளாக்கினான்? இந்த சம்பவத்தை சுருக்கமா சொல்லிறேன். ஆமென். நாபால், ஆமென், மாகான் என்கிற மாக்கோன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிறவன் தான் நாபால். கர்மேல்ல அவனுக்கு ஒரு தொழிற்துறை இருக்கிறது. அங்க அவனுடைய ஃபேக்டரி இருக்கு. அங்க தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த செய்தி, இவன் ரொம்ப வெல்தி பர்சன், ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறான். இவன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு விதத்துல காரணமா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா இது தாவீது. இப்போ இந்த செய்தி, தாவீது எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறார் அப்படின்னா, தாவீது சவுலுக்கு பயந்து இங்கு அங்குமாய் போயிட்டு இருக்கிறார். அதனால அவருக்கு சாப்பாடுக்கு தட்டுப்பாடு, எல்லாத்திலுமே குறைவுள்ள ஒரு நிலை தான் இருந்தது. ஆனாலும் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தினார். இப்போ இந்த நாபால் இப்படி இங்க இருக்கிறாங்கிற செய்தி கேட்டதும் தாவீது 10 வாலிபர்களை அனுப்புறார். 10 வாலிபர்களை அனுப்பி சொல்றாரு, நீங்க போய் என்னுடைய நாமத்தினாலே, நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க மனதில் வைக்கணும், என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் அவனிடத்துல போய் என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து, இப்படி தாவீது விசாரிக்க சொன்னார்லாம் சொல்லிட்டு, தாவீது அதாவது உம்முடைய மெய்ப்பர்கள் வந்தபோது நாங்க அவங்கள எப்படியெல்லாம் பாதுகாத்தோம், இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அந்த உதவியை போய் கேட்டுட்டு வாங்க அப்படி சொல்லி நாபால் இடத்துல தாவீது 10 ஆட்களை அனுப்புகிறான். அனுப்புறவங்க போகும்போது நாபால் அவங்கள ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணி திருப்பி விட்டுருவான். இதை கேட்டதும் ராஜாவுக்கு கோபம் அவன் இனி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் எழுந்து தன்னோடு இருக்கிற 600 பேர்ல ஒரு 400 பேரை கூட்டி கொண்டு போகும்போது அபிகாயில் எதிர்கொண்டு வந்து அந்த கோபத்தை ஆற்றி திருப்பி அனுப்புவான். இதன் பிறகு அபிகாயில் வீட்டில் இந்த மேட்ரை சொன்னதும் நாபால் கொஞ்ச நாள்லே அவுட்டு. அதன் பிறகு அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாக மாறுவாள். இதுதான் சரித்திரம். இந்த சரித்திரத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரே 2 நிமிஷத்துல இந்த ஸ்டோரி உங்களுக்குள்ள போயிருக்கோன்னு நான் நம்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாபால் செயல்னால தாவீதுக்கு ஏன் இவ்வளோ கோபம் வந்துச்சு அப்படின்னா, ஒன்று, தாவீதின் உதவியை பெற்றிருந்தும் தாவீதை யாரென்றே அறியாதவனாய் இருந்தான். அவன் தான் நாபால். 9-10 வசனங்களை வாசியுங்கள். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின் ஒன்றும் பேசாதிருந்தார்கள். அந்த நாமத்துல, தாவீதின் நாமத்துல போய் சொல்லி சொன்னது அப்படி சொல்லும் போது இந்த நாபால் என்ன சொல்லுவான் தெரியுமா? அடுத்த வசனத்துல, நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார் அப்படிங்கிறான். அவன் யாரு? ஈசாயின் குமாரன் யாரு? யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். ஆமென். ஏன் தாவீதே, நாபால் மேல நீங்க இவ்வளவு கோபம்? ஏன் ஆண்டவரே? இந்த கோபம் உண்மையை நீங்க கவனிச்சீங்கன்னா வேதனை கோபமாய் மாறுகிறது. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தை. என்னது, என்ன தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டானா? அவன் யாரு?
ஈசாயின் குமாரன் யார்? பிதாவின் குமாரன் யார்? தேவனுடைய குமாரன் யார்? தெரியல. ஆண்டவர் கேட்கிறார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? எல்லாரும், ஒருத்தர் கூட சொல்லல இவர் தேவனுடைய குமாரன் என்று. எரேமியான்னு சொல்றாங்க, ஆமென், எலியான்னு சொல்றாங்க, யோவான் ஸ்நானன் சொல்றாங்க. ஆண்டவரடி பார்த்தார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? எரேமியான்னு சொன்னதுல அவருக்கு சந்தோஷம், ஆனா திருப்தி இல்ல. திருப்தி இல்ல. நல்லா கவனிக்கணும். எலியான்னு சொன்னதுல அவருக்கு சந்தோஷம், ஏன்னா அவங்க எல்லாருமே இவரை சார்ந்தவங்க தானே. ஆனா அவருக்கு என்ன இல்ல தெரியுமா? திருப்தி இல்ல. திருப்தி இல்லாததுனாலதான் இன்னும் கேட்கிறார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? அப்படியா, என்ன யோவான் ஸ்நானன் சொல்றாங்களா? பரவாயில்லையே அப்படின்லாம் இல்ல. அப்படியா, அப்படியா, ஓகே, என்னாண்டவரே, ஹாப்பி இல்ல? ஹாப்பி தான், ஆனா திருப்தி இல்ல, திருப்தி இல்ல. ஆமே, என்னை இன்னொரு நபரோடு ஒப்பிட்டு சொல்வதில், இன்னொரு நபர்னா பைபிள் உள்ள நல்ல கேரக்டரோடு ஒப்பிட்டு சொன்ன நம்ம எல்லாருக்குமே எப்படிதான் இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். என்ன இருக்கக்கூடாது தெரியுமா? திருப்தி இருக்கக்கூடாது. எதுல மட்டும்தான் திருப்தியா இருக்கணும் தெரியுமா? இவர் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நம்மள ஈஸியா யாக்கோபுன்னு சொல்லிடுவாங்க, அப்பாவை ஏமாத்தினா. என்ன வந்து யாரும் எங்க வீட்டுல எல்லாரும் எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? யாக்கோபு என்று கூப்பிடுவார்கள். பரவாயில்லையே, எப்படி கூளை கொடுத்து ஏமாத்தினான், மேட்டர் சொல்ல மாட்டாங்க. ஆமென். இப்படி நம்ம நிறைய கேரக்டர் கூட மேட்ச் ஆகும். நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? யாரும் சொல்லாம இருந்த போது பேதுரு சொல்றான், நீர் தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து சொன்னதும் இயேசுக்கு அவ்வளவு சந்தோஷம். இவங்களும் நீர் எரேமியா, நீர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர், இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு வயங்கள. ஏன்னா 14வது அதிகாரத்துலதான் சீஷர்கள் எல்லாம் இவரை என்ன சொல்றாங்க தெரியுமா? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யாரோ? இத்தனை வருடம் அவருடைய ஒத்தாசையை பெற்றும் உதவியை பெற்றும் அவரை நமக்கு யாருன்னே தெரியலன்னா, என் ஜனங்கள் செய்த தீமை என்னவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 1:3, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமல். எஜமான் யாருன்னு தெரியல, முன்னணி எதுன்னு தெரியல. அவர் சமூகத்தை குறித்தும் அவரை குறித்தும் அறிவில்லாம இருக்கிறாங்க, உணர்வில்லாம இருக்கிறாங்க. இது தேவனுடைய வேதனை. அதனுடைய 1வது வசனத்தில் இருக்கு, என் ஜனத்தை நான் வளர்த்து ஆதரித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை வாசியுங்கள். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவங்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். என்ன கலகம் தெரியுமா? என்னை அறிகிற அறிவை விட்டு விட்டார்கள். இந்த காலை வேளையில என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாபால் நம்மில் ஓங்கி இருக்க கூடாது. ஏன்னா அவன் எதுல போக்கஸ் பண்றான்? அவன் ரொம்ப வெல்தி பர்சனா இருக்கிறான், ரொம்ப செழிப்புள்ள மகனா இருக்கிறான். காலே வம்சத்தில் உள்ளவன், செழிப்புள்ளவன். அவன் போக்கஸ் ஃபுல்லா எதுலதான் இருக்கு தெரியுமா? அந்த ப்ராஸ்பரிட்டியில தான் இருக்கிறது. அவனுடைய போக்கஸ் ஃபுல்லா அதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்யறான். அவன் முரடனா இருக்கிறான், முரடனா இருக்கிறான். 10 ரூபாய் லாபத்துக்காக 10 பேரை போட்டு தள்ளுறதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான். இவன் தான் நாபால். இவன் தான் நாபால். நமக்கு கிடைச்சா போதும், 4 பேரை கண்ணீர் குடிக்க வச்சாலும் பரவாயில்ல, நமக்கு இதுல லாபம் கிடைச்சா போதும். ஆமென். அநியாயமாய் சம்பாதிக்கிறவன், முரட்டு குணம் உள்ளவன். ஆமென். சங்கீதம் 92:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரா. இவன் ஏன் இந்த அளவுக்கு முரடனா இருக்கிறான்? ஏன் இந்த மாம்ச கிரியை? சிலர்லாம் பாருங்க, சர்ச்சில் வச்சு கூட லைட்டா தட்டிட முடியாது, உடனே நாபால் வந்து கடிச்சிட்டு போயிடுவான். அந்த அப்படி மிருக குணமுள்ள மனுஷன், ஒண்ணாம் ஏறவே ஏறாது. அவருடைய கிரியைகள், அவருடைய யோசனைகள், அவரை குறித்த அறிவு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நம்ம கேட்டா சொல்லுவோம், நம்ம பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவன்,
பைபிள் வச்சிருப்போம், பாக்கெட்ல ஒண்ணு வச்சிருப்போம், கார்ல ஒண்ணு வச்சிருப்போம், பைக்ல ஒண்ணு வச்சிருப்போம், ஆமே வீட்டுல ஒண்ணு வச்சிருப்போம், பில்லோக்கு அடியில வச்சிருப்போம், எல்லா இடத்துலயும் வச்சிருப்போம். ஆனா உள்ள ஒரு வசனம் இருக்காது. ஆண்டவர் யார், ஆண்டவர் யார், ஆண்டவர் யார் அப்படின்னு கேட்டா எக்கோ மாதிரி யார் யார் கேட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமே, ஆண்டவர் இதுதான் கேட்கிறார். அவர் தாவீது நாமத்துல வந்து சொல்லும் போது அவன் சிம்பிளா சொல்றான், யாரு தாவீது, யாரு ஈசாயின் குமாரன் யாரு அப்படின்னு கேட்கிறான். இந்த மேட்டர் வந்து தாவீதுட்ட வந்து சொல்லும் போது தாவீதுக்கு அவ்வளவு பெயின். அந்த பெயின்ல தாவீது ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. 1 சாமுவேல் 25:21. தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். நல்ல கவனமா கேளுங்க. நம்ம இதுவரை காத்து வந்த கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடவே கூடாது, சொல்லிடவே கூடாது. இவனை நான் எதுக்கு காப்பாத்தினேனே தெரியல, இதுதான் பெயின். அவனை நான் தானே காப்பாத்தினேன், அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமல் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். இந்த வார்த்தை எழுதும் போது ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஜெபம் என் உள்ளம் பண்ண ஆரம்பிச்சுட்டு, ஆண்டவரே இப்படி மட்டும் நீங்க சொல்ற மாதிரி நான் இருந்துடவே கூடாதுப்பா, இவனையா காப்பாத்தினேன், இவனையா. ஆமே, நம்ம பாடணும், என்னையா தேடி நீர் பாடும்போது அவர் உன்னையா தேடுன. இப்படி மட்டும் அது எவ்வளவு பெயின்ஃபுல், அது வேதனை. இதுதான் தாவீதின் வேதனை. எதுக்கு நான் காப்பாத்தினேன், எதுக்கு காப்பாத்தினேன்? ஒரு தோட்டத்திலே, திராட்சை தோட்டத்திலே ஒருவன் அத்தி மரத்தை நட்டிருக்கிறான். ஓனர் வந்து பார்க்கும்போது 3 வருஷம் ஆச்சு, கனி இல்லை. எதுக்கு சும்மா வச்சுட்டு வெட்டி போடுவோம் அப்படி சொல்லும் போது அதை பராமரிக்கிற வந்து சொல்றாரு, இருக்கட்டுமே இந்த 1 வருஷம் இருக்கட்டுமே அப்படி சொல்லும் போது, சரி இந்த 1 வருஷம் பார்ப்போம், கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்கலன்னா வெட்டி போடலாம் அப்படி சொல்லி அந்த 1 வருஷம் கூட அந்த மரத்துக்கு ஒரு ஆயுள் நீட்டி கொடுக்கப்பட்டிருப்பதை லூக்கா 13 சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போலதானங்க பிதாவின் வலது பரிசத்திலிருந்து நமக்காக ஒருவர் பரிந்து பேசி கொண்டிருக்க, அவர் திரும்பி தாவீதை போல வீணாக காப்பாற்றினேன். ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கை ரிசல்ட்டை வச்சு பார்க்கும்போது ஆண்டவர் வந்து வீணா காப்பாற்றினேன். இது அவருடைய பெயின். இந்த பெயினை தான் ஏசாயா 49 ஏசாயாவை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்திருப்பதை பார்க்க முடியும். அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். 49:3. அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன். இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தை, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அடுத்த வார்த்தை, அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை, ஏனா இஸ்ரவேல் சேராதே போகிறது. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி என் தாய், நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார், இஸ்ரவேலோ சேராதே போகிறது. இது அவருடைய பெயின், இது அவருடைய வலி. ஆமென். நான் விருதாவா உழைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கிருபையினால காக்கப்படுற தேவ பிள்ளையே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒருத்தங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம சப்போர்ட் பண்றோம்னு வைங்களேன், ஹெல்ப் பண்றோம்னு வைங்களேன், நமக்கு மட்டும் இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு வைங்களேன், நம்ம ஏங்க பண்ணணும்? இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டுனாலே நம்ம கை நீளாது. நான் பிராக்டிக்கலா சொல்றேன். நம்ம எதுக்கு இவங்களுக்கு செய்யணும்? நம்ம ஏன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்? இப்படி ஒரு எண்ணம் வந்துட்டுனாலே இப்படி நீட்டப்பட்ட கரத்தை மெதுவா எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமென். இங்க தாவீதுனுடைய வேதனை என்னன்னா, நான் வேஸ்டா இவனை காப்பாத்தினேனே,
இன்னைக்கு இவன் இவ்வளவு செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இவனுக்கு நஷ்டம் வராம நான் பாதுகாத்தேனே. என் நாட்கள் இவனுக்கு மதிலா இருந்தார்களே. இவனுக்கு ஒரு சேதம் அணுகாமல், ஒரு பொல்லாப்பு நேரிடாமல் இவனை நான் பாதுகாத்ததுனால அல்லவா இவன் இன்னைக்கு இப்படி வாழ்ந்திருக்கிறான். இப்படி வாழ்ந்திருக்கிறவன் இப்பொழுது என்ன யாருன்னு தெரியாது என்கிறானே. இந்த வேதனை என்ன ஆகிறது அப்படின்னா கோபமாகிறது. அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் 1 சாமுவேல் 25:15 25வது அதிகாரத்தின் 15வது வசனத்தை பாருங்கள். 22வது வசனம். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலா பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தான். தேவன் தாவீதின் சத்துருக்கள். இதுதான் அந்த கோபம், ராஜாவின் கோபம். ஒருவன் ராஜாவின் கோபத்துக்கு உள்ளாயிட்டானா, அவன் மட்டுமல்ல அவனை சார்ந்த அந்த வேர்டை கவனிச்சிங்களா? அந்த வீட்டுல ஒரு நாயை கூட நான் உயிரோட வைக்க மாட்டேன். அதுவும் ஒரு நைட்டு தான் டைம். பொழுது விடுறதுக்குள்ள ஒருத்த உயிரோடு இருந்தா கூட தேவன் அதற்கு சரியாகவும் ஆமென் அதற்கு அதிகமாக செய்ய கடவர். என்ன கோபம் இது! அவ்வளவு நாபால் நல்லா இருக்கிறான், அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். நல்ல கவனிங்க, இந்த நாபாலை குறித்த ராஜாவின் பார்வை சந்தோஷம் வேதனையானது, வேதனை கோபமானது. நம்மை தேவன் விரும்பிதான் தெரிந்தெடுத்தார். நாம நினைச்சாலே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படி நம்ம நினைக்கும் போதே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனால் இந்த சந்தோஷத்தை வேதனையாக்குகிறோமா? இந்த வேதனையை கோபமாக்குகிறோமா? நாபாலா இறந்து ராஜாவின் கோபத்துக்கு உள்ளாகாதே. இந்த நாபால் நம்மில் அழிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இப்படி இருக்கும் போதுதான் இந்த கேரக்டர் வெளியே வராங்க. அப்படின்னா இந்த அபிகாயில் வெளியே வராங்க. இந்த அபிகாயில் செயலை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லி ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஒன்று நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த அபிகாயில் எச்சரிப்பை எளிதாக எடுக்கவில்லை. 1 சாமுவேல் 25:17வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் நீ செய்ய வேண்டியது, அதாவது இந்த மேட்டர்லாம் நடந்து இப்படி நாபால் செய்த மேட்டரை கூட இருந்த வேலைக்காரர்கள் ஒருத்தங்க பார்த்து யார்கிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா, அபிகாயில்கிட்ட சொல்றாங்க, இப்படி இப்படி வந்துச்சு, அந்த தாவீதின் ஆட்கள்ல இவர் இப்படி ட்ரீட் பண்ணி அனுப்பிட்டாரு, அவங்க எல்லாம் எவ்வளவு பாதுகாப்பா இருந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு நாம நல்லா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான், ஆனா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு செய்தியை அபிகாயிலுக்கு கொடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் இப்படிப்பட்ட செய்திகளை நம்முடைய ஆத்துமாவுக்கு தருகிறார். இதுதான் எச்சரிப்பு. இங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆமே, நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாக ஒரு பொல்லாப்பு வருகிறதாய் இருக்கிறது. இது ஒரு வார்னிங், எச்சரிப்பு. இந்த அபிகாயில் யார் அப்படின்னா, எச்சரிப்பை கவனிக்கிறவள். எச்சரிப்பை கவனிக்கிறவள். இந்த உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட்டிருக்கிறான் என்பதின் அடையாளமே என்ன தெரியுமா? எச்சரிப்பு, வார்னிங்குக்கு செவி கொடுப்பான். எச்சரிப்பை எளிதா எடுக்கவில்லை, அப்படியே சொல்லிட்டு போனாங்க, சரி அடுத்த வாட்டி வரும்போது பார்க்கலாம். இந்த நாபாலோ அவன் குடித்து வெறித்திருக்கிறான். நீங்க அடுத்த கீழே படிச்சீங்கன்னா தெரியும், அவன் இவ்வளவு சம்பவம் நடந்து நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிற கொஞ்சம் கூட உணர்வு இல்லாமல், ஆமேன், அபிகாயில் போய் ராஜாவை சந்தித்துட்டு வரும்போது வீட்டுல என்ன நடக்குது? ஆமேன், அதனுடைய 36வது வசனத்தை பாருங்கள். அபிகாயில் நாபாலுக்கு வந்தபோது இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் உணர்விலே இல்லாதவன். இப்படி நான் தாவீதுக்கு சொல்லிட்டேனே, இப்படி என்னுடைய புத்தியினத்தினால சொல்லிட்டேனே என்கிற எந்த உணர்வுமே இல்லாம அவன் ஜாலியா தான் இருக்கிறான். அவன் ஜாலியா தான். எத்தனை எச்சரிப்பின் சத்தம் வந்த பிறகும், எத்தனை உணர்த்தும் வார்த்தைகள் வந்த பிறகும், எந்த உணர்வும் இல்லாமல் சுற்றி கொண்டிருக்கிறவர்களிடத்தில் என்ன மட்டும்தான் வெளிப்படுகிறது என்றால், இந்த நாபால் மட்டும்தான் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அபிகாயில் அப்படி அல்ல. ஐயோ,
இப்படி ஒரு புத்தீனத்தினால இப்படி ஒரு பொல்லாப்பு வருகிறதா? அவள் எச்சரிப்பை கவனிக்கிறாள், எச்சரிப்பை எளிதாய் எடுக்கவில்லை. சிப்போராளை பாருங்கள், கர்த்தர் வழியிலே மோசே என்ன செய்ய பார்த்தாரா? கொல்ல பார்த்தார் இருக்கு. அவ எச்சரிப்பை கவனிக்கிறாள். உடனே பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறாள். இரத்த சம்பந்தமான புருஷன் என்று அந்த உடன்படிக்கைக்கு அவள் ஒப்பு கொடுக்கிறாள். அதனால என்னாச்சு தெரியுமா? அந்த சாவு அந்த கூடாரத்தை விட்டு விலகுகிறது. எச்சரிப்பை கவனிக்கிறாள். நோவா தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக அவன் யாரா மாறினான் தெரியுமா? தேவ பக்தி உள்ளவனாய் மாறினான். எபிரேயர் 11:7 இருக்கு அந்த வசனம். அது ரொம்ப சிந்திக்க வைத்த. ஏற்கனவே நோவா பக்தி உள்ளவன் தான், ஏற்கனவே நோவா நீதிமான் தான், தேவனோடு சஞ்சரிக்கிறவன் தான். ஆனா ஒரு வார்னிங் வந்ததுக்கு அப்புறம் அவன் இன்னும் யாராதான் மாறுறான் தெரியுமா? பயபக்தி உள்ளவனாய். ஏற்கனவே இருந்ததை விட இன்னும், ஏன்னா வார்னிங் வந்துட்டு, பயபக்தி உள்ளவனாகி. அப்படித்தானே இருக்கு பைபிள்ல, வாசிங்க. நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி. அந்த வேட கவனிச்சீங்களா? வார்னிங் வந்தது. அதாவது நான் தேவனோட சஞ்சரிக்கிறவன் தானே, நான் நீதிமான் தானே. அப்ப வார்னிங் வருது, யாருக்கோ வருது இல்ல. இன்னைக்கு அநேகருடைய மனநலம் என்ன தெரியுமா? புருஷன் வந்திருக்க மாட்டாங்க, மனைவி வந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட செய்தி வரும்போது, பாஸ்டர் இன்னைக்கு நாபால் வரல பாஸ்டர். ஆமென். சிலர் எழுதி வச்சிருக்காங்க, இது என் புருஷனுக்கு. நாபால் வரல பாஸ்டர், அபிகாயில் தான் வரல. ஆமென். அவங்கள நாபால் ஆக்குனது யாரு? இன்னைக்கு நாபால் வரல பாஸ்டர். இன்னைக்கு உள்ள செய்தி அவங்களுக்கு இல்ல. நோவாவை பாருங்க, அவன் நீதிமான், அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவன். ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்கிறார், தேசத்தை அழிக்க போறேன். உடனே அவன் யாரா இன்னும் மாறுறான் தெரியுமா? பயபக்தி உள்ளவனாகி. நம்ம இந்த இடத்துல நம்ம நிறைய கோட்டை விடுறோம். அதனால அந்த ஆரம்பத்தில் கொண்டிருந்த, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆண்டவரே, இந்த வார்னிங். அவன் தேவ பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழை உண்டு பண்ணான். இதுவரை பூமியில மழை பார்க்கவே இல்லை. மழைனா என்னன்னே தெரியாது. ஆனா வார்னிங்க அவன் கவனிக்கிறான். அவர் சொல்லிட்டு இருப்பாருப்பா இப்படி, அடுத்த வாரம் பாரு வேற செய்தியா இருக்கும். இது இந்த வாரம் இன்னைக்கு இப்படி செய்தி, அடுத்த இன்னைக்கு செய்தி, இன்னைக்கு பிரசங்கம் சூப்பர். இல்ல இல்ல இல்ல, கவனிக்கணும். லோத்தை பாருங்க, இந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொன்னதும் லோத்து என்ன பண்ணான் தெரியுமா? தன் பிள்ளைகளுக்கு அதாவது விவாகம் பேசி வைக்கிறான். மருமகன்கள்கிட்ட போய், அதாவது விவாகம் பண்ண போற அந்த புருஷர்கள்ட்ட போய் சொல்றான், நீங்க வந்துருங்க எங்க கூட, வந்துருங்க எங்க கூட, அவர் இதை அழிக்க போறார். அவங்க கேட்கல. ஆனா இவன் போய் இந்த காரியத்தை அவசரப்படுத்துகிறதை பார்க்க முடியும். எச்சரிப்பை பெற்று எளிதாய் இருக்கவில்லை. இவள் என்ன செய்கிறாள் பாருங்கள். 1 சாமுவேல் 25 அதனுடைய 25வது அதிகாரத்தின் 18வது வசனம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்கள் தீவிரமாய் செயல்படுகிறாள். ஒன்று, எச்சரிப்பை எளிதாய் விட்டுவிடவில்லை. இனி நான் தாமதிக்க கூடாது, இனி அடுத்த பாஸ்டிங் பிரேயர் பார்ப்போன்னு இருந்துடக்கூடாது. தீவிரமாய் எச்சரிப்பை கவனிக்கிறவர்கள் தீவிரமாய் செயல்படுவார்கள். எச்சரிப்பை கவனிக்க. அதனாலதான் அபிகாயில் உடனே ஒரு கல்லை எடுத்து, அபிகாயில் சிப்போரால் ஒரு கல்லை எடுத்து, ஐயோ விட்டுறக்கூடாது, சரி அடுத்த மீட்டிங், அடுத்த கன்வென்ஷன் வரட்டும், அப்போ ஒப்பு கொடுக்கலாம், புருஷன் அவுட்டு. ஆமென். அப்ப தீவிரமா விட்டுறக்கூடாது. விட்டா எல்லாமே இந்த எண்ணில் உள்ள மாம்ச கிரியையினால, ஹல்லேலூயா, எண்ணில் உள்ள நன்மை எல்லாம் அழிகிறது என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த நாபால, அதாவது அபிகாயில் மட்டும் தாவீதை சந்திக்கலைன்னா, தாவீது வந்து அழிக்கும் போது யாரும் அழிஞ்சிருப்பா? அபிகாயிலும் அழிஞ்சிருப்பா. ஆமென். மீட்டு கொண்ட ஆத்துமா நமக்குள்ள இருந்தும் நாம் பாவத்திலே மரிப்போம் என்றால் அந்த ஆத்துமா சேதமாகும் அல்லவா?
அதனாலதான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க பாவமான யாவையும் பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ஏன்னா இவ எச்சரிப்பை கவனிக்கிறாள். இந்த மனாசே என்கிற ஒருவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 நாளாக 33வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனத்துல இந்த மனாசே என்ன செய்கிறானா, ஆமென், எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்க மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் என்ன செய்யல, கவனிக்கல. அவர் அப்படிதான் பேசிட்டு இருப்பார். என்னாச்சு தெரியுமா? ஆகையால் கர்த்தர் இப்ப ஆண்டவருக்கு எங்க கோபம் வருதுன்னா, இவன் கவனிக்காததுனால. இவன் செஞ்ச காரியம் வேதனை, ஆனா செஞ்ச காரியத்தை திருத்துன்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்கும் போது அந்த வார்னிங்க கவனிக்கல பாருங்க, அவருக்கு கோபம் வந்துச்சு. ஏன் ஆதாம் ஏவாளை வெளியே தள்ளினார் தெரியுமா? கோபம். கவனிக்கல. அவங்க எதை கவனிக்கல? அவர் கொடுத்த வார்னிங்க கவனிக்கல. ஒரு தேவ பிள்ளை வார்னிங்க கவனிக்கலனாலே அது தேவ கோபத்துக்குள்ளாக்கும். வார்னிங்க கவனிக்கல. அதனால என்னாச்சு? அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகள் அவர்கள் மேல் வர பண்ணினார். சில காரியங்களை கர்த்தர் அனுமதிக்காம, நல்ல கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் அனுமதிக்காம எதுவுமே நடக்காது, எதுவும் வராது. அப்படி கர்த்தர் அனுமதிக்கிறார்னா ஏன் அனுமதிக்கிறார்? 2 காரியம். ஒன்று, தேவனுக்கு அதை குறித்த வேறொரு சித்தம் இருக்கிறது, வேறொரு நோக்கம் இருக்கிறது. யோபுக்கு வர வச்சார்ல நோக்கம். ஆனா எல்லாம் அப்படி அல்ல, மற்றவைகள். இன்னொன்னு என்ன தெரியுமா? தேவனுடைய கோபம். அவர்கள் மனாசையை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி. எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க, முட்செடியில ஒருத்தனை பிடிச்சுன்னா, நமக்கு லைட்டா ஒரு முள்ளு குத்தினாலே, மீன் சாப்பிடும் போது ஒரு முள்ளு குத்தினாலே கண்ணெல்லாம் மேல போயிட்டு கீழே வருது. ஆண்டவர் அதாவது நமக்கு எல்லாம் இருக்கான்னு கேட்டா இல்ல, ஆனா கிருபையா பாதுகாக்கிறார். அதாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், சத்துரு வந்து எப்படி பிடிக்கிறான் பாத்தீங்களா? நிக்க முடியுமா? உட்கார முடியுமா? முட்செடியில கொஞ்சம் அதை இமேஜின் பண்ணி பாருங்க. இந்த முட்படப்புலாம் இருக்குல்ல, அதுக்குள்ள உங்களை சென்டர்ல வச்சா எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? ஏதாவது பண்ண முடியுமா? திரும்ப முடியுமா? சிரிக்க முடியுமா? கொட்டாவி விட முடியுமா? ஆமா, எவ்வளவு பாக்கியவான்கள் நீங்க. ஹல்லேலூயா. சுத்தி பிடிச்சு இப்படி வச்சிட்டு இருக்கு, வாயை திறந்தா கிழிக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது. தும்மல் வந்துச்சு, தும்ம முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆண்டவர் வர பண்ணார். ஏன்? கவனிக்காமல். இந்த அபிகாயில் பார்க்கிறா, விட்டுறக்கூடாது. அவ தீவிரப்படுத்துகிறாள். அவ தீவிரமா ராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்து, அதாவது ராஜா எதிர்பார்ப்பை செஞ்சிடணும். அதுக்கு நான் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம பல காரியங்களை எதிர்பார்த்து வருகிறோமே, நம்ம இடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் சிம்பிளா, அவரால் தானே இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவரே யாருன்னு தெரியாம வாழ்ந்து என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. இந்த அபிகாயில் தீவிரப்படுத்துகிறாள். வேலைக்காரருக்கு கிட்ட பொருட்களை கொடுத்து நீங்க ஃப்ரெண்ட்ல போங்கன்னு சொல்லி இவளும் புறப்பட்டு போகிறாள். பாருங்கள் 23வது வசனத்தை பாருங்கள். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமா, அந்த தீவிரம் அவள்கிட்ட குறையவே இல்லை. தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து சரண்டர் ஆயிட்டா தீவிரமாய். அதுக்கப்புறம் ஒரு சம்பாஷணை நடக்க நான் அடுத்து சொல்றேன். இந்த மேட்டர் முடியும் போது தாவீது ஒரு வேர்டு சொல்லுவார் பாருங்க. அதனுடைய 34வது வசனம். நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால், மட்டும் தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால், பொழுது விடி மற்றும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கூடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல், நீ மட்டும் இதுல தீவிரம் காட்டலன்னா
நாளை பொழுது விடுகிறதுக்குள்ள மொத்த குடும்பமே இல்லாம போயிருந்திருக்கும். நீ தீவிரம் காட்டின. இந்த காலை வேளையில சிலரோடு ஆவியானவர் எச்சரிக்கிறார், இன்னும் நீ அசதியா இராதே. உன்னில் அந்த தீவிரம் எங்கே? தீவிரம் காட்டு. நீ மட்டும் தீவிரம் என்னை சந்திக்கிறதுல நீ தீவிரம் காட்டின பாத்தியா, அதனால காக்கப்படுற. ஆமா, என்னை சந்திக்கிறதுல நீ தீவிரம் காட்டு. ஆமே, என் அவயவங்களில் போராடுகிற வேறொரு பிரமாணம் இருக்கிறது, அது பாவம் செய்ய தீவிரம் காட்டுகிறது. எத்தனை காலம்தான் பாவம் செய்ய தீவிரம் காட்டிக்கொண்டே இருக்கிறது? இன்னைக்கு அதை பிரேக் பண்ணணும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். கர்த்தரை தேடுகிறதுல தீவிரம் காட்டுங்கள், ராஜாவின் தயவு உங்க மேல. கர்த்தரை தேடுகிறதுல தீவிரம் காட்டுங்கள், ராஜாவின் தயவு. இந்த நாள் ஒரு பிரேக் த்ரூ இயேசுவின் நாமத்திலே. பாவம் வாசற்படியில படுத்திருக்கிறது காயினுக்கு. ஏன்னா அவன் பாவம் செய்யறதுல தீவிரம் காட்டுறான். மீட்டிங் முடிஞ்சு போனதும் அதை பண்ணணும், இதை பண்ணணும். மீட்டிங் முடிஞ்சு போனதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் வச்சிருக்கிற ப்ரோகிராம்ல என்ன? இன்னைக்கு நாம வச்சிருக்கிற என்னெல்லாம் ப்ரோகிராம் வச்சிருக்கிறோம்? இதுல எது எது தேவனுக்கு வேதனையும் கோபத்தை உண்டாக்குது? அவ தீவிரம் காட்டுறா. இந்த தீவிரத்தை மட்டும் அவ காட்டலன்னா, யாக்கோபு தீவிரம் காட்டினா. ஏசாவரான் செய்தி அறிந்ததும் யாக்கோபு ஒரு தீவிரம் காட்டினான். பாத்தீங்களா? யாக்கோபு விடுங்க, இந்த சீமையின் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ராஜாவின் கோபத்துக்குள்ளானவன். ராஜா மேல எது தூக்கி போட்டான்? கல்ல தூக்கி போட்டான். இப்போ அவன் என்ன நினைச்சான்னா, இதோட ராஜா கதை முடிஞ்சுன்னு நினைச்சான், பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைச்சான். ஆனா அப்சலோம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ராஜா திரும்பி வராருன்னு கேட்டதும் 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 16வது வசனத்துல இருக்கு, சீமையும் தீவிரித்து வந்து என்ன பண்றான் அப்படின்னா, 18ல ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா பாருங்க. ராஜா என்ன சொல்றார் தெரியுமா? 23வது வசனத்தை பாருங்கள். ராஜா சீமேயை பார்த்து, நீ சாவதில்லை என்று அவனுக்கு ஆணையிட்டான். என்ன, உண்மையில அவன் சாகணும். அதுக்கப்புறம் அவனுடைய காரியத்தினால அவன் செத்தான், அது 2வது மேட்ரு. ஆனா அவன் காண்பித்த தீவிரத்தினால அப்பொழுது அவன் மேல இருந்த அந்த சாவு அவனை விட்டு விலகுது. ஆமென். ஒவ்வொரு காரியம், இது ஏன் என் மேல வருது? இப்படி ஒரு சூழ்நிலை ஏன் என் கூடாரத்துல வருகிறது? நான் எங்க கோட்டை விட்டேன்? இவள் தீவிரம் காட்டுகிற அதே நேரத்தில் நாபால் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் தெரியுமா? விருந்து உண்டு வெறித்து கொண்டிருந்தான். இந்த மாம்சம் இன்னும் அதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். ஆனா ஒரு தேவ பிள்ளை, உள்ளான மனுஷன் உணரணும். வார்னிங் வருது. நான் ராஜாவை தீவிரமா சந்திக்கலன்னா ஒரு நாளை நான் காண்பேனா என்று எனக்கு தெரியாது. அவள் தீவிரமாய் சந்தித்தாள், தீவிரம் காண்பிக்கிறாள். 3வது 1 சாமுவேல் 25வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம், 27வது வசனம், 28வது வசனம். இப்போதும் என் ஆண்டவனே, நீ ரத்தம் சிந்த 23 முதலாவது வாசியுங்கள். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கல்தையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து. அதாவது இந்த வசனத்தெல்லாம் வாசிக்க டைம் இல்ல, நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. இந்த பாயிண்ட மட்டும் சொல்றேன். இரக்கத்தை முன்வைத்து வேண்டுகிறாள். சிம்பிளா சொல்லணும்னா இந்த அபிகாயில் யாரு தெரியுமா? இரக்கத்துக்காக கெஞ்சுகிறாள். அதாவது ஒருத்தங்கள்ட்ட இரக்கத்துக்காக கெஞ்சுறாங்கனால எப்படி நிக்கிறாங்க தெரியுமா? இப்படி நிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்படி ஒருத்தங்க நிக்கிறாங்கனாலே அவங்க கிட்ட என்ன அடி வாங்கிச்சு தெரியுமா? பெருமை, நான் என்கிறது. ஒருத்தங்க கிட்ட போய் நம்ம இப்படி நிக்கிறோம்னாலே, நல்ல கவனிங்க பாருங்க, ஒருத்தங்க கிட்ட போய் இப்படி நிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம கிட்ட இந்த நான் இந்த கோத்திரம் அந்த பத்திரம் எல்லாமே அங்க அடி வாங்கிட்டு. இதான் இரக்கத்தை முன்வைத்து கேட்கிறது. தேவ கோபம் எழும்புதா? அதனாலதான் கேட்டு, எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் அப்படி கேட்கிறார்.
பிதாவின் வலது பார்சத்திலிருந்து பரிந்து பேசுறாராம். பிதாவுக்கு சமமானவர் இயேசு. அப்ப எப்படி சொல்லியிருக்கலாம்? பிதாவை அப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கலாம்ல. கெஞ்சுறார், ப்ளீஸ் டாடி, பாவம் பாவம் விட்டுருங்கப்பா, இப்படி இப்படி அவரு ப்ளீஸ் பண்றார். தாதன் வலப்புறத்தில் நாதன் நீர் ஏழைக்காய், தாதன் வலப்புறத்தில் நாதன் நீர் ஏழைக்காய், பாதம் வேண்டியே நிற்கும் பாக்கியனே, பொன்னின் பாதம் வேண்டியே. அவர் கெஞ்சுறார். இவ போய் கழுதையிலிருந்து இறங்கி நாவலுக்கு மனைவி என்ன எடுத்துட்டு போங்க, அப்படி இல்லை. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. என்ன ரொம்ப பிரச்சனையா இருக்கு, ஒரு ஃபாஸ்டிங் போடு. அவர் போடுவார் வந்து, நம்ம அவர் ஃபாஸ்டிங் போடு. 3 நாள் நாங்க வந்து ஒரு நேரம் சாப்பிடுறதே கிடையாது, மற்ற நேரம் வா ஃபாஸ்டிங் போடுவோம். சரி வா சர்ச்சுக்கு போவோம், அங்க போயாவது ஏதாவது மாறுதான்னு பாப்போம். சரி வந்து சர்ச்சை மாத்தாம இருந்தா சரிதான். இரக்கத்தை முன்வைத்து தானியேல் சொல்றாரு, எங்கள் நீதியை நம்பி நாங்க கேட்கல, உங்களுடைய இரக்கத்தை நம்பி கேட்கிறோம். அதன் அடையாளமாக அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சாம்பல்ல போய் உட்கார்றான். கர்த்தர் அவனை உட்கார வச்சது கொல்லு மண்டபத்துல. அவன் கர்த்தருக்கு முன்னாடி இரக்கத்தை கேட்க எங்க வந்து உட்கார்ந்தான் தெரியுமா? சாம்பல்ல. அவனுடைய பட்டம், அவனுடைய பதவி, அவனுடைய பணம், அவனுடைய அழகு, அவனுடைய ஞானம் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணி அவர் சமூகத்துல போய் அப்பா அப்பா இறங்குங்கப்பா அப்படி சொல்லும் போது, ஆமென், பரத்திலிருந்து தூதன் வேகமா வந்து, எனக்கு பிரியமான புருஷன் ஆகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள துவங்கின போது கட்டளை. வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், இரக்கத்தை வச்சு கேளுங்க. 25வது சங்கீதத்தில் தாவீது சொல்றார், ஆண்டவரே என் அக்கிரமத்தை தயவு செய்து நினைச்சிடாதீங்க, உங்க இரக்கத்தின்படி எனக்கு செய்யுங்க. உங்க இரக்கத்தை நினைங்கப்பா. ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட இரக்கத்துக்காய் நிக்கிறானால அவன் எப்படி நிக்கிறான் தெரியுமா? இப்படி நிக்கிறான். சிம்பிளா சொல்லணும்னா அந்த வேர்டை யூஸ் பண்றதுக்காக மன்னித்துக் கொண்டு பிச்சை கேட்க நிக்கிறது மாதிரி நிக்கிறான். இந்த அபிகாயில் அப்படிதான் வந்து நிக்கிறான். அபிகாயில் அப்படிதான் நிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கோபம் அப்படியே போகுது பாருங்க, பிச்சை கேட்கற நிக்கிறது மாதிரி. அவளை பார்த்ததும் உரையில இருந்து பட்டயத்தையே தாவீதுக்கு தூக்க முடியல. சிம்பிளா சொல்லணும்னா அந்த குடும்பத்துக்காக திறப்பில் நிற்கிறாள். அது நம்ம ஆரம்பத்தில் நின்னோம். இன்னைக்கு அந்த உரிமை கிடைச்சதும் ஏதோ மிஸ் ஆயிட்டு இல்ல நமக்கு. இயேசு யோவான் 17வது அதிகாரத்தில் பாருங்க, பிதா அவர் சேமுங்க, ஆனா கெஞ்சிறாரு இப்படி, அப்பா அப்பா நாம ஒன்னா இருக்கிறது போல இவங்களும் ஒன்றா இருக்கும்படி வேண்டுறேன்ப்பா, அப்பா இவங்களை காத்துக்கோங்கப்பா, உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லல, அந்த தீங்குல இருந்து பிள்ளைகளை காத்து இப்படி நிக்கிறாரு பிதா கிட்ட. பிதாவுக்கு சமமா இருக்கிறவர் சமமா இருக்கிற நிலையிலிருந்து இறங்கி வந்து இப்படி நிக்கிறாரு. இவரை அல்லவா நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஏன் இயேசுவின் நாமத்துல நம்ம பல நேரத்துல எசேக்கியாவை மாதிரி ஜெபம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமா நடந்ததை நினைத்து கொள்ளும். ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? உன் விண்ணப்பத்தை கேட்டதுனால அல்ல உனக்கு 15 வருஷம் விண்ணப்பம். என்ன? நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமா. இங்க பாரு, விண்ணப்பத்தை கேட்டேன், அடுத்து ஒரு வேர்டு சொல்லுவார் பாருங்க, உன் கண்ணீரை கண்டேன். நீ நினைக்க கூடாது நீ எனக்கு முன்னாடி அப்படி நடந்த இப்படி நடந்த, நீ பண்ணதை சொல்லவா எசேக்கியாவே? ஆமென். அசிரியன் வரும்போது நீ எங்க இருந்து அவனுக்கு பொருட்களை கொடுத்த தெரியுமா? ஆலயத்திலிருந்து எடுத்து கொடுத்த. அதான் எசேக்கியா சொல்லுவார், அவன் என் கசப்பை நான் நினைச்சிட்டு என் வாழ்க்கை ஃபுல்லா என் கசப்பை நான் நினைப்பேன் அப்படிங்கிறார். நான் தப்பு பண்ணிட்டு நான் எப்படி உண்மை உத்தமமா நடந்தேன்னு சொல்ல முடியும்? பல நேரத்தில் நம்ம கண்ணீரை பார்த்து இறங்குறார், அது நம்ம மறக்கிறோம். நாங்க ஆபிரகாமின் சந்ததி அதனால இறங்கனே நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்ல, நீ உன் பெருமூச்சு சத்தம் கேட்டுச்சு பாரு, அவர் இறங்கினார். ஆனா இப்ப இந்த கண்ணீர் எங்க போச்சு? இப்ப கண்ணீர் வர மாட்டேங்குதுல்ல. எனக்கு ஏதோ ஒரு கம்ஃபர்ட் சோன் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாபால போல. தாவீது யாருன்னே தெரியாது, தெரியாதுன்னு சொல்றேன், இப்படி பண்ணிட்டேனே, நாளைக்கு பிரச்சனை ஆயிருமோ யோசிக்கல. விருந்து வை, நீ அடிப்பா, நீ விருந்து பண்ணு, அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. நீ அவன் வெறித்திருந்தான்னு பைபிள்ல இருக்கு. ஆனா அபிகாயில்
அடி விழுந்து, ராஜாவே ராஜாவே ப்ளீஸ் ராஜாவே, இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது ராஜாவே. ராஜாவின் மனதை குளிர பண்ணுகிறார். ராஜாவே நீங்க சூப்பர்ல ராஜாவே, உங்களை குறித்து இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த நாபால் சின்ன பையன், இவனை போய் அவன் பேர் எப்படியோ அவன் அப்படிதான், ஆனா நீங்க அப்படி இல்லை ராஜாவே, நீங்க சூப்பர் ராஜாவேன்னு சொல்லி பேசி 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 இப்படி கிடக்குறா, காலில் பாதத்துல விழுந்து இப்படி நிக்கிறான். கொஞ்ச நேரம் அபிகாயில இந்த ராஜா அப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு பாருங்க, மனசுல இருக்கிற கோபம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு, ஆத்மாவை குளிரம் பண்ணிட்டே இருக்கிறா. நம்மளை கொஞ்ச நேரம் பார்த்தா இல்லாத கோபம் வருது, ஆனா அபிகாயில கொஞ்ச நேரம் பார்க்க 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 இப்ப அவர் மனசுல இருந்து எது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குன்னா இந்த நாபால் போயிட்டே இருக்கு, எது வந்துட்டு இருக்குன்னா அபிகாயில் உள்ள என்ட்ராயிட்டே இருக்கிறான். நம்முடைய வெளியான மனுஷன் போய் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த அழுக தீவிரமாய் இரக்கத்தை முன்வைத்து வேண்டுகிறாள். நான்காவது, ராஜாவுக்காக நிற்கிறாள். 1 சாமுவேல் 25வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தை வாசிங்க. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் என்ன அறிவிக்கிறான்னா, ராஜா சைடுல நிக்கிறான். இப்போ நல்ல கவனமா கேளுங்க. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது. நாம எந்த பக்கம் நிக்கிறோமோ அது ஜெயிக்கும். நம்ம எந்த பக்கம் நிக்கிறோமோ அது ஜெயிக்கும். இப்போ நாபாலா தாவீதா நடுவுல நிக்கிறாங்க. யார் நிக்கிறாங்கன்னு அபிகாயில் நிக்கிறான். இதுவரை நாபாலுக்காக நின்றாள், நாபாலோடு நின்றாள். இனி இந்த மாம்சத்தோடு நிக்க கூடாது, இனி ராஜாவோடு நிக்கணும். ராஜாவுக்காக நின்னா பாருங்க, 10 நாள்ல நாபால் அவுட். நீங்க கர்த்தருக்காக நின்று பாருங்கள், மாம்ச கிரியைகள் உங்களில் செயல்படாதபடிக்கு ஆவியானவர் அதை சுட்டரிப்பார். இன்னைக்கு நின்னு பாருங்க, இன்னைக்கு நின்னு பாருங்க. ஆமே, உலகமா உன்னதமா நின்னு பாருங்க. ஏன் நாபால் இதுவரை தலை தூக்குகிறான்? இந்த அபிகாயிலுக்கு இதுவரை யார தெரியாது தெரியுமா? இவள் இதுவரை ராஜாவை சந்திக்கவில்லை. உள்ளான மனுஷன் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது, மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது. நம்ம எந்த பக்கம் நிக்கிறோமோ அது ஜெயிக்கும். நம்ம எந்த பக்கம் நிக்கிறோமோ அது ஜெயிக்கும். லோத்து மட்டும் காக்கப்பட காரணம் என்ன? லோத்தின் வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்க தெரியுமா? தூதர்கள் இருக்கிறாங்க. அவங்க சோதம் பட்டணத்தார் நெருங்கினதும் லோத்தை கையை பிடிச்சு வீட்டுக்குள்ள இழுக்கிறாங்க. அதன் பிறகு சோதம்ல இருந்து வெளியே கொண்டு போறாங்க. உள்ள யார் இருக்கிற? நம்ம எந்த பக்கம் நிக்கிறோம்? லோத்து வரான், சோதமின் பட்டணத்தார் வராங்க. அவங்க வீட்டுல 2 புருஷர்கள் வந்து இருக்கிறாங்க. அவர்களை அறியும்படிக்கு என்ன ஒரு கொடூர பாவம் அந்த சோதம்ல நடந்தது, அதுதானே இன்னைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எத்தனை அரசாங்கங்கள் அதை அப்ரூவ் பண்ணி இருக்கிறாங்க, அதுக்குன்னு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, பெரிய பெரேடு நடத்துறாங்க. எவ்வளவு அருவருப்பா போயிட்டு இருக்கு. அந்த அருவருப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சோதம் பட்டணத்தார் அவனை நெருங்கின போது அவன் அவருக்காக நிற்கிறான், அவருக்காக நிற்கிறான். அவருக்காக நின்னா பாருங்க, அவங்க யார் அவனை தொடாதபடிக்கு அவர் அவனை கையை பிடித்து இழுத்தார். இன்னைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளை புரிஞ்சு கொள்ளணும். இங்க இருந்து புறப்படுகிற நாபாலுக்காக நிக்க போறோமா, கர்த்தருக்காக நிக்க போறோமா, மாம்சத்துக்காக நிக்க போறோமா, ஆவிக்காக நிக்க போறோமா? ஆமென். பொழுது விடைந்த போது இந்த வர்த்தமானங்கள் ராஜா சார்பாக பேசுறான் அபிகாயில். இதை கேட்டதும் பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? 38வது வசனம், கர்த்தர் நாபாலை வாதித்தார். ரோமர் 8:13 வாசியுங்கள். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே. இனி என்ன இருந்தாலும் நாபால் தான்ப்பா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அபிகாயிலே, உனக்கு இனி லைஃப் இதுதான். உனக்கு நீ லைஃப் வேணும்னா நாபால் சாகணும். உனக்கு நீ வாழ்க்கை வேணும்னா இந்த சரீரத்தின் செய்கைகள் இருக்குல்லவா, இந்த மாம்ச கிரியைகள், அது அழியணும். இல்லைன்னா நோ லைஃப். உனக்கு லைஃப் வேணுமா? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும். அபிகாயிலே,
நீ டிசைட் பண்ண. மாம்சத்தின்படி இல்ல நாபாலோடு தான் அப்படின்னா நாளைக்கும் தாவீது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனி அவர் வரப்போகிறார். கோபத்துல வந்தாரு, இரக்கத்தை வாங்கிட்ட. இனி அவர் உன்னை அழைத்து போக தான் வரணும். உனக்கு லைஃப் வேணுமா? நாபால் சாகணும். அபிகாயிலே உனக்கு லைஃப் வேணுமா? நாபால் சாகணும். நாபால் சாகலைன்னா இல்ல, மாம்சத்தின்படி விளைத்தால் நீங்க செத்துருவீங்க. இவ போறா. வேதம் சொல்லுது, கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் 38 ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு. அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது பாத்தீங்களா? நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நின்னா போதும், சீக்கிரமா விடுதலை கிடைக்கும். கொஞ்சம் நம்ம என்ன பண்றது தெரியுமா? இதெல்லாம் என்னால முடியாது, இதெல்லாம் விட முடியாது. ஆமென். கடந்த நாள்ல ஒரு சின்ன ஒரு கிளிப் பார்த்தேன். அந்த கிளிப்ல ஒருத்தங்க வந்து ஏதோ ஒரு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணாங்களாம். அப்ப அது எப்படி, இது எல்லாருமே காமனா எடுக்கிற ஃபுட்டு தானே, நீங்க எப்படி இதை அவாய்ட் பண்ணீங்க அப்படி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஒரு 30 நாள் நீங்க வந்து எடுக்காம பாருங்க, அதுக்கு ஒரு பழகிரும் அப்படின்னா. இது உலக மனுஷன் சொன்னது. 30 நாள் இது ஏதோ டீயோ காஃபி ஏதோ குடிக்காம விட்டுருக்காங்க. 30 நாள் இதை எடுக்காம பாருங்க, அது அப்புறம் என்ன ஆயிரும் தெரியுமா? பழகிரும். முதல் 30 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதை எடுக்காம இருந்து பாருங்க, பழகிரும். அவங்களுக்கு வந்து ஆவியானவருடைய சப்போர்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க அதை பிராக்டிஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. நமக்கு உதவுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்ம எந்த பக்கம் நிக்கிறோம், அவ்வளவுதான். எந்த பக்கம் நிக்கிறோம், எந்த பக்கம் நிக்கிறோம்? அபிகாயில் டிசைட் பண்ணிட்டா, எனக்கு லைஃப் வேணும். ஆமென். ஆண்டவர் எதுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களை இந்த கூடாரத்துக்குள்ள கொண்டு வருகிறார்? எதற்கு அவருடைய செட்டையின் கீழே கொண்டு வருகிறார்? மரணத்துக்கு அல்ல, ஜீவனுக்கு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பார். நான் எங்க இருக்கிறேனோ அவனும் அங்கே இருப்பார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். ஆமென். 39வது வசனத்தை வாசிங்கள். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை போய் பொல்லாப்பு செய்யாதபடிக்கு, அடுத்த வார்த்தை, கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலைமேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுகிறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். தாவீதின் ஆட்கள் வந்து அவளோட பேசும்போது, ஆமென், அதனுடைய 41வது வசனத்தை பாருங்கள். அவள் எழுந்திருந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரன் கால்களை கழுவத்தக்க. நான் அவருக்கு மனைவியா? இன்னும் அவ அந்த தாழ்மையை விடல பாருங்க. சிலருக்கு சில பொறுப்பு கிடைச்சா ஆகார் மாதிரி ஆயிருவாங்க. ஆகார் இல்ல, ஆகார் அப்படியே முற்றத்தை தூத்துக்கொண்டு பாத்திரத்தை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது சாரால் சொல்றாங்க, அவர் கூடுற என்னன்னு பார்த்துட்டு வா. அவ்வளவுதான். கொஞ்ச நாள்ல அம்மா கட்சிவானதும் இப்படிதான் நடப்பாங்க. சிலருக்கு ஒரு வாட்சி கட்டினாலே இப்படிதான் போவாங்க, ஏதோ ஒலிம்பிக்ல கொடி பிடிச்சிட்டு போற மாதிரி. ஆனா இவ்வளவு பாருங்க, நான் யாரு தெரியுமா? அவருடைய ஊழியக்காரருடைய கால்களை கழுவத்தக்க. இதான் அவருடைய மனைவி ஆகிறதுக்குரிய குவாலிட்டி. யோவான் ஸ்நானன் சொல்லுவானே, என்ன யாருன்னு சொல்றீங்க? மேசியா. மேசியான தலை இல்ல, என்ன தலைன்னா சொல்றீங்க? அவர் ஒரு செருப்பு போடுவார் பாருங்க, அந்த பாதரட்சையன் வாரை அவிழ்ப்பதற்கு கூட அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கிற ஒருத்தர் இப்படி தலை, அவனுக்கு முன்னாடி இப்படி தலை தாழ்த்தி நிற்கிறார். யார் தெரியுமா? இயேசு. இன்னாண்டவரே நீங்க? நீதான்ப்பா, ஞானஸ்தானம் கொடுப்பா. ஆண்டவரே இப்படி கையெல்லாம் ஆடுது, அவனுக்கு கொடுப்பா. யோவான் இல்லாத டைம் சொல்றார், ஸ்திரீகள்ல ஒருத்தர் பிறந்திருக்கிற மாதிரி, ஸ்திரீகள்ல பிறந்த எல்லாரிலும் அவன் தான் பெரியவன் அப்படின்னு. அடுத்த வார்த்தை பாருங்கள். பின்பு அபிகாயில் தீவிரித்தெழுந்து, அவள் இரக்கம் பெற மட்டும் தீவிரிக்கவில்லை, மணவாளனை சந்திக்க தீவிரிக்கிறாள்.
தீவிரித்து எழுந்து, அடுத்த ஒரு வேர்டு இருக்கு அதுல கவனிங்க, ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை மினிமம் 5 பேரையாவது காஸ்பல் சொல்லி கூட்டிட்டு போனோம். இந்த பக்கம் ஆமே, ஏன்னா நாங்க எப்போ செத்துட்டோம், இப்ப நீங்க அபிகாயிலுக்கு பேசிட்டு இருங்க, அப்படி இருக்கிறது மாதிரி இருக்கிறீங்க. இல்ல, அவ தனியா போகல. இதுதான் சுலேமியால் சொல்றார், என்னை இழுத்து கொள்ளும், நாங்கள் உமக்கு பின்ன ஓடி வருவோம். நான் தனியா வரமாட்டேன் ஆண்டவரே, மினிமம் ஒரு 5 பேரையாவது. ஆபிகாயில் 5 பேர், யூதனுடைய வஸ்திர தொங்கல 10 பேர். Glory, Shalom, Matadara, Hantarallara. 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று அவனுக்கு மனைவியானா. ஜீசஸ், அந்த மணவாளன் வருகிறார். Thank you, Holy Spirit. அவர் அனுப்புவார். அன்று தாவீது தன் ஆட்களை அனுப்பினார். நமக்காக அனுப்பப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தி, மத்திய வானிலை இயேசு வரும்போது அந்த மணவாள நாம் இயேசு இடத்துல நம்மை கொண்டு போய் இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற மட்டுமல்ல அவள் தீவிரம் காண்பித்தாள். இன்னைக்கு நிறைய பேர் நெருக்கத்திலிருந்து விடுதலை கட்டதும் அப்படி அமைதியாயிடுறாங்க. அதனால நாபால் திரும்பவும் தலை தூக்குறான். ஒரு பிரச்சனையிலிருந்து இன்னைக்கு நிறைய பேர் ஒரு தேவைக்காக தேடுகிறவர்களா இருக்கிறார்கள். நம்முடைய தேவையே என்ன தெரியுமா? ஜீவன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஜீவன். ஜீவன். எல்லாரும் 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 சொல்லுங்க, ஜீவன். I am the life and resurrection என்று ஜீசஸ் சொல்றார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒரு மறு வாழ்வு கொடுக்கிறார் அபிகாயிலுக்கு. அவ அதுல உறுதியா நிற்கிறார். ஏனேனா நாபால் இந்த மாம்சத்துக்கு அல்ல, இனி எனக்காக மாம்சமாய் வந்தார் அல்லவா, அவருக்கு உறுதியா நின்று ஜெயிக்கிறார். நாபால் செத்து போனதை கேள்விப்பட்டதும் ஆள் அனுப்புறார். இப்ப அழிக்கிறதுக்கல்ல, இப்பொழுது அழைத்து போவதற்கு. ஆண்டவரோடு செல்வதற்கு தடையா இருக்கிற இப்படிப்பட்ட மாம்ச கிரியைகள் அழியணும். என்ன செய்யணும்? அவர் பக்கம் நிக்கணும். அவ்வளவுதான். உம்மாலே நான் ஒரு மதிலை, எந்த மதிலையும் தாண்ட முடியும். அவரால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நல்ல கரங்களை சற்றி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா நீங்க தனியா போக மாட்டீங்க. ஒரு 5 பேரையாவது கூட்டிட்டு போவீங்க. முதல்ல அந்த 5 பேர் உங்க ஃபேமிலியா இருக்கட்டும். ஆமென் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அபிகாயிலா மாறிட்டீங்கன்னா அந்த 5 பேர் உங்க குடும்பம். அடுத்து ஏதோ ஒண்ணு நீங்க அப்படி கூட்டிட்டு போவீங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்து. ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுல அவன் கேட்க கடவுள். எழுந்திருக்கலாமா? ஒரு half note குறைஞ்சு. ஓ ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம்பிதாழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த வாக்கரையில் நாம் நின்று பின்னோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவும் மற்று சுத்தரில் ஆகுதல் அடை.
இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நம் பிதாவின் அன்பு, நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இன்பரா இன்பரா. ஒருவரும் இதை இழக்காதபடிக்கு மாம்ச கிரியைகள் அழியத்தக்கதாய் எங்களை சுத்திகரிப்பீராக. மோட்சக்கரையில் சாவற்றோர் பூரிக்கும், சாவற்றோர் பூரிக்கும் தேசத்தில் சந்திப்போம், ஆடுவோம் பாடுவோம். துக்கம் நோவழிந்த ஸ்தலத்தில் சேமமாய் நாம் இளை பாருவோம். இன்பரா இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு ராஜா அழைத்து போக வருகிறார். ஆமென். அந்த மோட்சக்கரை அடைந்து, அந்த மோட்சக்கரை அடைந்து வானசேனையுடன் களிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடித்து விண்கிரீடத்தை நாம் தரிப்போம். இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில் அங்கே நம் ரட்சகர், அங்கே நம் ரட்சகர் என்றோ ஆளுகை செய்து வீற்றிருப்பார். துக்கம் நோய் சாவுகள் நீங்கிடும். தேவன் நன் கண்ணீரை ஆமென். இன்பரா மோட்சக்கரையில் சந்திப்போம். ஆமென். இன்பரா ஈற்றிலே தூதர் சூழ்ந்து நின்று, தூதர் சூழ்ந்து நின்று பாடுவார். கேட்டு நாம் யாவரும் மகிழுவோம். பக்தர் அங்கே முடி சூட்டுவார். ஓர் முடி அங்குண்டு. ஆமென். இன்பரா ஈற்றிலே ஓர் முடி அங்கு உண்டு நமக்கோ. ஆமென் ஆமென் ஆமென். இன்பரா ஈற்றிலே மோட்ச. அந்த சரணத்தை மறுபடியும் பாடுங்கள். தூதர் சூழ்ந்து, தூதர் சூழ்ந்து நின்று பாடுவார். கேட்டு நாம் யாவரும் மகிழ்வோம். பக்தர் அங்கே முடி சூட்டு. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஓர் முடி அங்குண்டு எனக்கும். ஆமென். இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில். ஹல்லேலூயா. இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரை. மறுபடியும் மறுபடியும் தூதர் சூழ்ந்து நின்று, தூதர் சூழ்ந்து நின்று பாடுவார். கேட்டு நாம் யாவரும் மகிழ்வோம். பக்தர் அங்கே முடி சூழ்ந்து. சத்தமாய் ஓர் முடி. மறுபடியும் சொல்லுங்க. தூதர் சூழ்ந்து, தூதர் சூழ்ந்து நின்று. எனக்கும் அங்கே ஒரு முடி உண்டு, எனக்கும் அங்கே கிரீடம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஒரு முடி அங்குண்டு. இன்பரா இன்பரா சரவகலவரா. ஹல்லேலூயா. இன்பரா ஈற்றிலே மோட்சக்கரையில். இன்பரா இன்பரா ஓரமா சேகரே. ஆமென். ஜீசஸ். என் உற்றார் போய்விட்டார், என் உற்றார் போய்விட்டார் முன்னே. ஆயினும் நான் சந்திப்பேன்
அவர் கூட்டத்தில் நான் விண்ணிலே ஒப்பற்ற பேரின்பம் இன்பராம் ஈற்றிலே மோட்ச கரையில் நாம் சந்திப்போம். இன்பரா ஈற்றிலே மோட்ச ஏழைக்கும் மாளிகை அங்குண்டே என்று நல்மீட்பர் அழைக்கிறார். மாந்தர் யாவருக்கும் இடமுண்டே. எல்லாரும் வாருங்கள். ஏழைக்கும் மாளிகை அங்கு அவர் அழைக்கிறார். உன்னை இழக்க விரும்பாதவர் உன்னை அழைக்கிறார். சரபகரமஜரரே இன்பரா ஈற்றிலே சரபரே ஈற்றிலே மோட்ச கரையில் நாம் சந்திப்போம். இன்பரா ஓரமதனரே glory இன்பரா மோட்ச கரையில் நல்ல கரங்களை சட்டி ஆமென். கர்த்தாவே சீக்கிரம் வாருமே. சோலரே மாமரே ரிமமரே அஞ்சனரே ரிமம கலரா ரிம சஞ்சனரே ரீடரலரதரனா. ஆண்டவரே உமக்கு தெரியும்பா, இந்த பிரமாணத்தின்படி நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசை எங்களுக்குள்ள இருந்தாலும் அதற்கு விரோதமாக எங்கள் அவயவங்களில் போராடுகிற ஒரு பிரமாணம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். மாம்சம் பக்கம் நிற்க கூடாது. வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நான் உமக்கு மனவாட்டி ஆகணும். என்னில் உள்ள நாபால் அழியட்டும், அபிகாயில் வெளிப்படட்டும். என்னில் உள்ள நாபால் அழியட்டும். இனியும் இந்த நாபால் விருந்துண்டு மாம்சம் மனசு விரும்புறத செய்யற வேண்டாமா. உமக்கு பிரியமானது ஆவியானவரே, நீங்க பேசுனீங்க, நீங்க விதைச்சிருக்கிறீங்க. பின்மாறிய ஓட்டி இந்த வார்த்தை ஒவ்வொருவரிலும் முளைக்க பண்ணுவீரான். அவர் வரும் நாளினில் என்னை வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் விசுவாசத்தோடு எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியோ அந்த நாடு சுதந்தரிப்பே. அவர் பாதம் மீது பாடிந்தே ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும் அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் அந்த நாடு சுதந்தரிப்பே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசனத்துக்காக நன்றி. இந்த நாளில் உங்க சமூகத்தில் எங்களை கிருபையாய் அழைத்து கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க ஜெபிக்க வைத்த அன்புக்காக ஸ்தோத்திரம்.
எங்களோடு பேசினேன் ஆண்டவர். ஒரு தகப்பனா எங்களை சிட்சிக்கிறேன். எங்களில் உள்ள நாபால் அழியவும் அபிகாயில் வெளிப்படவும் உமக்கு சொந்தமாகவும் நீர் எங்களை நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இனியும் நாபால் எங்களில் வளராதபடி, மாம்சம் எங்களில் ஓங்கி நிற்காதபடி, எங்கள் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நீர் ஆட்கொள்வீராக என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், ஆயத்தப்படுத்தும், அநேகரை உமக்கு நேராய் திருப்பத்தக்கதாய். எப்படி அபிகாயில் 5 தாதி பெண்களோடு ஆண்டவரே ராஜாவை சந்தித்தாலோ, அப்படி நாங்கள் உம்மை நாளை சந்திக்கும் போது வெறுமையாய் நிற்காதபடிக்கு கர்த்தாவே எங்களுக்கு அந்த கிருபையும் உணர்வையும் தந்து அநேகரை இழுத்து கொள்ள கிருபை செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். தேவ சமாதானம் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.